ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி ஈஸி மெத்தடாக செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா கொஞ்சம் எலும்போடு சேர்த்து எடுங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உரித்து, தக்காளி 1, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் தேங்காய் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் ஒரு மூடி துருவி, பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து, இஞ்சி ஒரு 2 இன்ச்சு, பூண்டு ஒரு 7-8 பல், கொத்தமல்லி வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு, அப்புறம் சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம் ஒரு 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு கூடவே ஒரு 2 பட்டை மட்டும் போடலாம். அது நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் குழம்பு, அதுக்காக. அது நல்லா பொரிஞ்சதும் முதல்ல சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் நல்லா கொஞ்சம் வேகணும். மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயமே போட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கடலை எண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வெந்த அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் நல்லா வேக வைக்கலாம். குக்கர் அதிக நாள் நம்ம யூஸ் பண்ணால் உள்ள கருப்பாக தட்டிடும். அதுக்கு எலுமிச்சம்பழம் ஒரு அரை மூடி பிழிஞ்சி தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு அந்த குக்கரை தேய்ச்சிட்டா நமக்கு அந்த குக்கர் நல்லா பளபளன்னு வெள்ளையாக ஆகிடுங்க உள்ள. அது ஒரு தடவை இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கூட வெங்காயம் நல்லா வெந்ததும் மட்டனை சேர்த்துருக்கேன். மட்டன் கூட உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் விளக்கெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அந்த விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால நமக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லு வராது. அதே நேரம் சீக்கிரமாக அந்த மட்டன் நல்லா வெந்துடும். அதுக்காக தான் விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கூடவே மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேங்க. சேர்த்து இது நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். அதாவது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். அந்த தண்ணி விடுங்க. அந்த தண்ணி விட்டு அது நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி இதை குக்கரை மூடி வச்சு ஒரு 3 சவுண்டு விட்டால் மட்டன் நல்லா வெந்துருங்க. மட்டன் நல்லா வேகிறதுக்காக தான் நம்ம விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நான் 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் அவ்வளோதான் போட்டு நம்ம இப்போ வேக வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம தேங்காய் கூடவே வச்சு அரைச்சிருக்கோம். நல்லா வெந்துருச்சுங்க மட்டனு. இப்போ இது கூட நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கல அந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு திரும்பி மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நமக்கு மட்டன் குழம்பு கிடச்சிடும். இதெல்லாம் ஈஸி மெத்தடு. இது டிஃபனுக்கு, இட்லி, தோசை, அதே சமயம் சாப்பாட்டுக்கு கூட நல்லா இருக்குங்க. சாப்பாட்டுக்கு செய்கிறதா இருந்தால் நம்ம தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டியது இல்லை. இப்போ நான் இது டிஃபனுக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி இன்னொரு 1/2 டம்ளர் கூட சேர்த்துருக்கேன். நமக்கு எந்த அளவு கெட்டித்தன்மை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சவுண்டு விட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் விட்டு குக்கரை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கேஸ் போனதும் எடுத்து பார்த்தா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கூட கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து சூடான இட்லி கூட பரிமாறினா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.